புகழும் முருகருக்கே. ஹை ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பர்சனலாக தான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண போகிறேன். இதுக்கு முந்தைய வீடியோவில் பார்த்தீங்கன்னா, நான் எங்கேயோ ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பேன் உங்கள்கிட்ட. எங்கே போகிறேன்றது வாங்க பார்க்கலாம். பல் ஒரு 1 மந்த்து முன்னாடி உடஞ்சிருச்சு. ஸோ நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியல எங்களுக்கு. இந்த 3 பல் பார்த்திங்கன்னா உடஞ்சிருச்சு. உடஞ்ச உடனே அவங்களால சாப்பிட முடியல, எதுவுமே பண்ண முடியல, வலிச்சுட்டே இருந்துச்சு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. என்னடா பண்ணுறது? ஏன்னா ஹாஸ்பிட்டலில் காட்டலான்னு போனால் இதான் சொல்லுவாங்கள்ல, மனுஷனுக்கு சில டைம் வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு சுச்சுவேஷன் வரும். அது எங்களுக்கு இப்போ வந்துச்சு. எப்படி அப்படிங்கிறது தான் ஷேர் பண்ண போகிறேன். என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, நமக்கு வந்து நம்ம பிள்ளைங்க ஸ்கூல் படிக்கிறாங்கங்கிறது அதாவது சிபிஎஸ்சியில் படிக்கிறாங்கங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். எங்களுக்குன்னு பெரிய சொத்துலாம் எதுவும் கிடையாதுங்க, பேக்ரவுண்ட் கிடையாது, அதெல்லாம் எதுவுமே கிடையாது. நாங்கள் சம்பாரித்தா நல்லா இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷனில் தான் நாங்கள் இருக்கோம். அப்படி இருக்கும்போது நமக்கு சொத்து பத்து வேணாம், பிள்ளைங்களை மட்டும் நல்லா படிக்க வைக்கும் அப்படிங்கிற மைண்ட் செட் எங்கள் 2 பேருக்குள்ளேயும் இருந்தது. அதனால தான் நாங்கள் படிக்க வைக்கிறோம். அப்புறம் நீங்கள் கேட்பீங்க, நீங்கள் இவ்வளோ கஷ்டப்பட்டு எதுக்கு சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறீங்க அப்படின்னு ஒரு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணக்கூடாதுங்கிறதுக்காக தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். சேர்த்தோம். நாங்கள் வந்து எல்லாேருக்கும் பார்த்திங்கன்னா 2 டேர்ம் தான் ஃபீஸ் கட்டுறதுக்கு அலோடு. ஆனால் எங்களால் முடியாதுன்றதுனால நாங்கள் 3 டேர்மாக கட்டிக்கிறோம் அப்படின்ற மாதிரி நாங்கள் ஸ்கூலில் சொல்லிவிட்டோம். 3 டேர்மாக தான் கட்டிகிட்டு இருக்கோம். பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 1 லேக் கிட்ட வரும். தம்பிக்கு பார்த்திங்கன்னா 89 கிட்ட வரும். 2 பேருக்கும் மொத்த செலவே பார்த்திங்கன்னா 2 லட்ச ரூபா கிட்ட தாண்டி தான் வரும். ஏன்னா அதுக்கு இடையில நிறைய இதுக்கு கம்பல்சரி கிளாஸ்ன்னு சொல்லிட்டு சில விஷயங்கள் சேர சொல்லுவாங்க. எல்லாம் 2 லட்ச ரூபா மேலே தான், 2.5 லட்ச ரூபா கிட்ட வந்துடுது. பாப்பா மட்டும் படிக்கிறப்ப எங்களுக்கு கஷ்டம் பெருசாக தெரியல. தம்பியும் படிக்க ஆரம்பித்தோன்னே எங்களுக்கு ரொம்ப மேனேஜ் பண்ண முடியல. இன்னும் பார்த்திங்கன்னா லோன் வந்து நாங்கள் வந்து கம்மியாக முன்னாடிலாம் இருந்தது. இப்போ வீட்டு லோனை கொஞ்சம் அதிகமாக போட்டோம். ஸோ அதனால் எங்களுக்கு மந்த்லியே பார்த்திங்கன்னா 35,000 நாங்கள் வந்து லோன் கட்டிகிட்ருக்கோம். அதனால் எங்களை சமாளிக்க முடியல. ஸோ இதெல்லாம் எதுக்காக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்கிறது சொல்கிறேன். அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. இப்படி தான் எங்கள் சூழ்நிலை இருக்குது. அதாவது நாங்கள் லோன் போடாமல் இருந்தோம் அப்படின்னா எங்கள் பிள்ளைங்க போட்டதுனால நம்மளோட மந்த்லி செலவு போக ரொம்ப கஷ்டமாக தாங்க இருக்குது. ஆனால் நாங்கள் எப்படி மேனேஜ் பண்ணுறோங்கிறத ஒரு சின்ன ஷேர் பண்ணுறேன். எப்படி அப்படின்னு பார்த்திங்கன்னா, நாங்கள் ஒரு 6 கிரெடிட் கார்டு வச்சுருக்கோம். அந்த கிரெடிட் கார்டில் பார்த்திங்கன்னா பணம் எடுத்துப்போம். எப்படி எடுத்துப்போனால், சேலரி போட்டோன்னா ஃபுல் அமௌண்ட்டையும் என்ன பண்ணுவோம்னா கிரெடிட் கார்டில் கட்டிடுவோம். கட்டிவிட்டு அதுக்கப்புறம் அதில் வாடகை, லோனு அப்படி எடுத்து தான் நாங்கள் எங்களோட மந்த்லி வந்து தள்ளிகிட்ருக்கோம். இப்படி தான் எங்களோட இது போயிட்டுருக்கு. இப்போ பல்காக ஒரு லோன் போட்டதுக்கப்புறம் எங்களால் மேனேஜ் பண்ணவே முடியல. ரொம்ப ரொம்ப சின்ன சரி ஓகே நான் வேலைக்கு போகலாங்கிற ஒரு இது பண்ணேன். சரி நம்ம வேலைக்கு போகலாம் அப்படின்னு ஒரு வேலையும் ட்ரை பண்ணேன். ஆனால் பார்த்திங்கன்னா தம்பி ரொம்ப கஷ்டம். அவன் வந்து இருக்கவே மாட்டேன்ட்டான். சரி வேலைக்கு ஒரு ஆள் போட்டுட்டு நம்ம போகலாங்கிற மாதிரி பிளான் போட்டேன். அதுக்கும் அவன் வந்து போகிற மாதிரி தெரியல. சரி ஓகே நம்ம இந்த 1 வருஷத்தை தள்ளிட்டு அடுத்த வருஷம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் நான் இருக்கேன். இது எதுக்காக நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு முடிவில் தெரியும். ஓகேங்களா? இது வந்துட்டு இதுதான் எங்கள் சூழ்நிலை. ஓகேங்களா? நாங்கள் அதனால் 3 டேர்ம் ஆஃப் ஃபீஸ் வந்து எதுக்கு சிபிஎஸ்சியில் படிக்க வச்சேங்கிற ரீசன் சொல்லிட்டேன். நாங்கள் வந்து வசதி கிடையாது, எங்களுக்கு பேக்ரவுண்ட்னு எதுவும் கிடையாது. நாங்கள் படிக்க வச்சா நல்லா இருக்கலாங்கிறதுக்காக தான் சிபிஎஸ்சியில் படிக்க வைக்கிறேன். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா ஃபீஸ் பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாருக்கும் 2 டேர்ம் தான் சொல்லுவாங்க. ஆனால் நாங்கள் வந்து ஸ்கூலில் வந்து 3 டேர்மாக கட்டுறோம் அப்படின்னு பெர்மிஷன் வாங்கிட்டு 3 டேர்ம் கட்டுறேன். பாப்பாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1 லட்ச ரூபா வரும். தம்பிக்கு பார்த்திங்கன்னா
89 கிட்ட வந்துடும். 2 பேருக்கும் சேர்த்துமே பார்த்திங்கன்னா ஒரு வருஷத்துக்கு 2 லட்ச ரூபா வரும். அது மட்டும் இல்லாமல் சில விஷயங்கள், அதாவது இந்த கிளாஸஸ் நிறைய எக்ஸ்ட்ரா சேர்ந்தே ஆகணும்பாங்க, கம்பல்சரின்னு சொல்லுவாங்க. அதுக்கு 1500 இந்த மாதிரி ஆக்டிவிட்டி எல்லாம் சேர்த்து 2.5 லட்ச ரூபா கிட்டத்தட்ட கண்டிப்பாக வருங்க. இதுதான். மற்றபடி எந்தெந்த விஷயத்தில் நாங்கள் சிக்கனம் பண்ணுமோ அந்தந்த விஷயத்தில் ஸ்கூலில் எதெல்லாம் பண்ணக்கூடாதோ அதெல்லாம் தவிர்த்து பண்ணிப்போம். இப்படி கஷ்டப்பட்டு தான் நாங்களும் படிக்க வச்சிட்ருக்கோம். ஓகேங்களா. ஃபீஸ் வந்து 3 டேர்மில் வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் ஃபீஸ் கட்டியாச்சு. அது நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன் ஒரு வீடியோவில். அதில் கூட வந்து பெங்களூர்லேருந்து யாரோ ஒருத்தவங்க உண்மையாக ரொம்ப சந்தோஷமாக இருந்து நான் கூட சொல்லியிருந்தேன். அவங்க வந்து நான் அவங்க பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுறேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. அப்போ வந்து நான் கட்டிட்டேன். இருக்கிற ஜுவல் வச்சு நிறைய விஷயங்கள் பண்ணி நான் கட்டிட்டோம். அது முடிஞ்சிருச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் டேர்ம் இந்த டைம் தான் வரும். அதாவது போன மாதமே கட்ட வேண்டியது, எக்ஸாம் இப்போ நடந்துகிட்ருக்கு. பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா கட்டியாச்சு, அமௌண்ட் கட்டியாச்சு. ஆனால் தம்பிக்கு இப்போ தான் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். சரி ஏதாவது ரெடி பண்ணி கட்டிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிகிட்ருந்தோம். அந்த டைமில் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு ஒரு 3 பல்லு வந்து முன்னாடி வந்து விழுந்துருச்சு கீழே. அது ஏன் விழுந்துச்சு, எப்படி விழுந்துச்சுன்னு யோசிக்கிறீங்களா? சின்ன வயசில் அவங்க வந்து பேட் விளாண்டுருப்பாங்க போல இருக்குது. அப்போ பால் அடித்து அப்போவே வந்து ஒரு 2-3 பல்லு வந்து கீழே விழுந்துருச்சு போல இருக்குது. அதுக்கப்புறம் அதை சரி பண்ணியிருக்காங்க. இப்போ பார்த்தீங்கன்னா பல்லு உடச்சிக்கிச்சு. இப்போ இந்த பல்லு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதில் பாதியாக உடச்சி வந்துருச்சு. எங்களுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. சரி ஓகே, அப்படின்னா கூட ஒரு 20,000க்குள்ளே தான் வரும், நம்ம போய் ஹாஸ்பிட்டலில் காட்டி சரி பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு பார்த்தாங்க. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு 15,000 தான் பில்லு போட்டு கொடுத்தாங்க. சரி பண்ணிடலான்ற மாதிரி கொடுத்தாங்க. எங்களுக்கு ஓகே பரவாயில்ல, ஏதாவது பண்ணிவிட்டு எதுவும் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட் வந்துச்சு. சரி ஓகே அப்படின்ட்டு இருந்தோம். அப்படி இப்படி பார்த்தீங்கன்னா டெய்லி வர சொன்னாங்க ஹாஸ்பிட்டலில். அந்த க்ளீன் பண்ணுறது, உடச்சி கொஞ்சம் பல்லை வந்து எடுத்தாங்க. அந்த மாதிரி சில விஷயங்கள் பண்ணும்போது ஒரு 4 நாள் தொடர்ந்து போக ஆரம்பித்தாங்க. அப்புறம் ஒரு 1 வீக் கழித்து திரும்ப வர சொன்னாங்க அளவெடுக்கணும்னு. இந்த மாதிரி சில விஷயங்கள் மாற பார்த்திங்கன்னா 49,500 பில் போட்டு கொடுத்துட்டாங்க. எனக்கு என் வீட்டுக்காரங்க வந்து என்கிட்ட கொடுக்கும்போது எனக்கு ஒன்றுமே சொல்ல முடியல. என்கிட்ட சொல்லவும் இல்லை, அப்படியே படுத்துட்டாங்க. வந்து ஒரு மாதிரி மூஞ்சி வச்சுட்டு படுத்துட்டாங்க. எனக்கு கண்டுபிடிக்கவே முடியல. ஏன் இப்படி சோகமாக இருக்கும், ஆஃபீஸில் ஏதாவது இஷ்யூவாக இருந்தால் தான் அப்படி இருப்பாங்க அவங்க. ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் அப்படின்றதுனால நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப இது பண்ணி சரியாக சாப்பிடல, சோகமாக இருந்தாங்க. ஜுரம் வேறு வந்துருச்சு. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அப்புறம் என்ன ஆச்சுன்னு கேட்டபோது அவங்க இந்த மாதிரி சொன்னாங்க. நான் உடனே ஒரு வார்த்தை சொன்னேன், நான் இருக்கேன், எந்திரிங்க, கவலைப்படாதீங்க, நம்ம பார்த்துக்கலாம், எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் நான் உங்களுக்காக இருக்கேன் அப்படின்ட்டு. ஆனால் இந்த வார்த்தையை நான் சொல்லிட்டேன். ஆனால் எனக்குமே ஒரு இதாக இருந்தது, நம்ம புருஷனுக்கு எங்களுக்கு, அதாவது எனக்கோ என் குழந்தைக்கோ ஒரு சின்ன ப்ராப்ளம் வந்தால் கூட அவங்க நம்மளை பார்த்துக்கிட்டாங்க. ஓகேங்களா. அப்போ அவங்களுக்கு ஒன்று வரும்போது நம்ம தானே பார்த்தாகணுங்கிற மாதிரி ஒரு மைண்ட் செட் அப்போ தான் எனக்கு தோணுச்சு. நம்ம ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருந்தோம்னா நம்ம கையிலையும் பணம் இருந்திருக்கும், நம்மளும் வந்து நம்ம ஹஸ்பண்டுக்கு உடனே எடுத்து கொடுத்துருந்தா போய் பார்த்துட்டு வாங்கன்னு சொல்லலாம். அந்த ஒரு சூழ்நிலை கடவுள் நமக்கு உருவாக்காத போயிட்டாரே அப்படின்ட்டு அன்றைக்கி ஃபுல்லாக உட்காந்து அழுதேன். அலறதுனால எதுவும் இங்கே மாறப்போகிறது கிடையாதுங்கிறது நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் நான் ஆறுதல் சொல்லிட்டேன், நம்ம ஏதாவது ஒன்று பண்ணிக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம ஏதோ ஒன்று நகையை வச்சு வாங்கி பார்த்துக்கலாம். இப்போ நான் சொன்னேன், உங்களுக்காக நான் இருக்கேன், தாலி செயின் வேணாலும் நான் தரேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் நகையை நம்மலாம் போட்டுகிட்டேவா நம்ம வந்து இருந்தோம், அப்படிலாம் கிடையாது இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்கு ஆறுதல் படுத்தினேன். உடனே அவங்க வந்து கொஞ்சம் சென்சிட்டிவ், நம்ம ஏதாவது ஒரு இது சொல்லிட்டோன்னா உடனே கட்டி பிடிச்சிட்டு அழ ஆரம்பிச்சிடுவாங்க. அந்த மாதிரி அன்றைக்கி அழுதாங்க. அன்றைக்கி அப்படி போயிடுச்சு. ஆனால் நாங்கள் எந்த விஷயத்துலையும் என் வீட்டுக்காரங்க நான் விடவே மாட்டேங்க. எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் என்னால் பண்ண முடியுங்கிற நம்பிக்கை மட்டும் எனக்கு எப்போவுமே இருக்கும். ஆனால் ஒரு பயம் இருந்துடுது, எப்படி நம்ம ரெடி பண்ண போகிறோன்ற ஒரு பயம் இருந்துச்சு. அம்மாட்ட டெய்லி ஃபோன் பண்ணி அழுவேன். அப்புறம் ஒரு நாள் பார்த்திங்கன்னா என் மாமியார் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்கள்ட்டையும் சொன்னேன், இதுதான் சூழ்நிலை, சுச்சுவேஷன் இப்படி இருக்குது அப்படின்னு. அவங்க உடனே சொன்னாங்க, டைம் சரியில்லை, உங்களுக்கு நேரம் சரியில்லாத இருக்குது, அப்படி தான் இருக்கும், பார்த்து பத்திரமா இருங்கன்னு அவங்க சொன்னாங்க. யாரோ ஒருத்தவங்கள்ட்ட சொல்லும்போது நம்ம மனசு கொஞ்சம் பாரம் கொஞ்சம் இறங்குங்கிறதுனால தான் அப்படி சொல்கிறது, மற்றபடி வேறு எதுக்கும் இல்லை. ஆனால் எங்கள் அம்மாட்ட மட்டும் டெய்லி ஃபோன் பண்ணி அழுவேன். என்ன பண்ணுறதுன்னு தெரியலம்மா, காசு பிரச்சனையாக இருக்குது, எப்படி நான் சமாளிக்க போகிறோன்னு தெரியலம்மா அப்படின்ட்டு அழுவேன். அப்புறம் எங்கள் அம்மா பார்த்துக்கலாண்டி அப்படிம்பாங்க. எங்கள் அம்மா அப்புறம் சொன்னாங்க, நகை தரேன் வச்சுக்கோ அப்படின்னாங்க. ஏற்கனவே வாங்கி வச்சுருக்கேன், அதுவே இன்னும் கொடுக்கல. அப்படிங்கும்போது நம்ம அவங்கள்ட்ட வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிவிட்டு வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டேன். எங்கள் சைடில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்காங்கங்க. எங்கள் மாமாலாம் வீடு கட்டும்போது ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. எங்கள் தாய் மாமா 2 பேருமே கேட்டால் இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க. நிறைய வாட்டி ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. அது சொல்ல முடியாது, நிறைய வாட்டி எனக்கு நகை கொடுத்துருக்காங்க, ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து யாரையும் கஷ்டப்படுத்த நாங்கள் விரும்பலை. எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எங்கள் சந்தோஷம் வரும்போது நாங்கள் தானே அதை அனுபவிச்சுக்கிறோம். அப்போ கஷ்டம் வரும்போது நாங்கள் தானே அதை அனுபவிச்சுக்கணுங்கிறதுனால எங்களுக்கு யார்கிட்டையும் கேட்குறதுக்கு விருப்பம் இல்லை. ஆனால் எங்கள் அம்மாங்கிறதுனால எங்கள் அம்மாட்ட மட்டும் நான் சொல்லி எங்கள் அம்மாட்ட சொன்னது, எங்கள் அம்மா உடனே சரி நான் அரேஞ்ச் பண்ணி தரேன் அப்படின்னு சொன்னாங்க. அப்போயுமே என் வீட்டுக்காரங்க வேண்டாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு தான் சொன்னாங்க. நம்ம நகையை வச்சு பார்த்துப்போம்
அப்படின்ட்டு. ஆனால் பார்த்திங்கன்னா அமௌண்ட் அதிகமானாலும் எங்களால் முடியல. எவ்வளோ பெரிய இதானாலும் நம்ம வருமானத்துக்கு ஏற்ற செலவு வந்தால் பரவாயில்ல. ஒரு மாதத்துலேயே 1,50,000 கிட்ட செலவு வந்தால் நாங்கள் என்ன பண்ண முடியும்? ஃபீஸு 2 பேர் ஃபீஸு ப்ளஸ் பார்த்திங்கன்னா இது 50,000 இல்லாத அதுக்கு முன்னாடியே ஒரு 8,000 கிட்ட செலவாயிருக்கு. அது அந்த அவங்களுக்கு தான். அப்படி இருக்கும்போது எல்லாம் சேர்த்தா 1,50,000 வருது. எவ்வளோ சம்பாரித்தாலும் 1,00,000 சம்பாரித்தா கூட அப்படி பண்ண முடியாது. அப்படி இருக்கிற சுச்சுவேஷனில் நம்ம எப்படிடா பண்ண போகிறோன்ற மாதிரி தான் இருந்தது. இந்த பதிவு முழுக்க பார்த்திங்கன்னா எங்கள் அம்மாவுக்காக தான். எங்கள் அம்மாவுக்கு இப்போ வயசாயிடுச்சு. எங்கள் அம்மா சொன்னாங்க, நேற்று கூட பேசும்போது சொன்னாங்க, நான்லாம் கொஞ்சம் நாளைக்கு தாண்டி இருப்பேன், எனக்கு முடியலடி அப்படின்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஏன்னா ஏதாவது ஒன்றா எங்கள் அம்மா கிட்ட சொல்லிடுவேன். அவங்க ஏதாவது எங்கள் அப்பா செய்கிறாங்களோ இல்லையோ எங்கள் அம்மா ஏதாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவாங்க. ஏன்னா ஒரு இடத்துல வட்டிக்கு கூட கேட்டு பார்த்தோம், கிடைக்கல. கொடுக்குறவங்க கூட இல்லைன்ட்டாங்க. எனக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன சொல்கிறதுன்னு தெரில. உடனே பார்த்துக்கலாம் ஒரு மனசு தைரியம் இருந்தது. அப்போ தான் முருகனை கும்பிட ஆரம்பித்தேன். அந்த டைம் தான் ஒரு அக்கா எனக்கு சொல்லி முருகனை நான் கும்பிட ஆரம்பித்தேன். அந்த அக்கா யாருன்றதை கண்டிப்பாக ஒரு டைம் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். முருகரை கும்பிட ஆரம்பித்தோன்னே எனக்குள்ளே ஒரு தைரியம் இருந்துச்சு, தன்னம்பிக்கை பிறந்துச்சு. அவர் என் கூட எப்போவும் இருப்பார். சிவன் என் கூட தான் இருக்கார், அது மாதிரி முருகரும் என் கூட தான் இருப்பாருங்கிற ஒரு வந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 1 மந்த்துங்க. 1 மந்த்துக்கு அப்புறம் முந்தா நாள் தான் எங்கள் அம்மா ஒரு அமௌண்ட் ரெடி பண்ணி கொடுத்தாங்க. கடனாக தான் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஏன்னா எங்களுக்கு கேட்ட இடத்துல கூட கிடைக்கல பணம். அந்த மாதிரி இன்னொரு சுச்சுவேஷன் நடந்துச்சு, அதையும் சொல்கிறேன் கேளுங்க. அதுக்கப்புறம் போயிட்டு தான் இன்றைக்கி இதை முடிச்சுட்டு அதை சொல்கிறேன். அப்புறம் அதுவுமே கிடைக்குமான்னு இருந்தது. அன்றைக்கி தான் சாமிகிட்ட செவ்வாய்க்கிழமை வேண்டிட்டு வந்து இந்த அமௌண்ட்டாவது எனக்கு கிடைக்கணும் என் வீட்டுக்காரவங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கடனாக வாங்கியிருக்கோம். வாங்கி இன்றைக்கி போயிட்டு அந்த கடனாக கூட நமக்கு கிடைக்க மாட்டேங்குது இந்த சூழ்நிலை. எனக்கு அஷ்டமத்து சனி நடக்குது, அதனால் அப்படி இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி போய் ஹாஸ்பிட்டலில் பண்ணிவிட்டு வந்துட்டோம். பணத்தை விட மனுஷன் அந்த நேரம் படுற கஷ்டம், பல்லுன்னு சொல்கிறோம், பல்லுக்கும் ஊசி இங்கே போட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குது பார்க்குறதுக்கு. என்னை கூட்டிகிட்டே போக மாட்டாங்க, நான் அழுவேன்னு சொல்லிட்டு இன்றைக்கி பார்த்தேன். ஏதோ வச்சு பண்ணாங்க, அது கஷ்டமாக தான் இருந்தது எனக்கு பார்க்குறதுக்கு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இன்றைக்கி. எல்லாருக்குமே லைஃப்பில் சின்ன சின்ன விஷயங்கள் நடக்க தான் செய்யும், இல்லைன்னு சொல்ல. அதை தாண்டி வரணும். ஆனால் நான் ஒரு விஷயத்தை நல்லாவே புரிஞ்சுக்கிட்டேன். என்ன புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, சந்தோஷம் வந்தால் நம்ம அனுபவிச்சுக்கிறோம்ல, நம்மக்கிட்ட ஒரு பல்காக ஒரு அமௌண்ட் வருது, ஒரு காசு வருது அப்படின்னா நம்ம அனுபவிச்சோம். அது மாதிரி கஷ்டம் வரும்போது தேர்ட் பர்சன்ட்ட போய் நம்ம எதுக்கும் நிற்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் நம்மளே ட்ரை பண்ணி நம்மளே பிரச்சனைகளை சால்வ் பண்ணி நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் என்ன பண்ண முடியும்னு நம்ம அதை சரி பண்ண பார்த்துக்கணும். அதுதான் லைஃப்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஏன்னா ஒவ்வொரு சூழ்நிலையும் கடவுளை எனக்கு உணர்த்துறாரு. உனக்கு நீ தான் துணை அப்படின்னு சொல்லிட்டு உணர்த்துறாரு. உண்மையாகவே அது எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குது. நீங்களும் நீங்களும் அந்த மாதிரி அடுத்தவங்கள்ட்ட போய் எந்த ஹெல்ப்பும் முடிஞ்ச அளவுக்கு கேட்காதீங்க. அதுதான் சொல்லுவேன். கேட்டு என் வீட்டுக்காரங்களாம் கடனே வாங்க மாட்டாங்க, போயிட்டு யோசிப்பாங்க. இப்போ நான் சொல்கிறேன், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கேட்டு பாருங்களேங்க அப்படின்னு. கேட்கவே மாட்டாங்க, எதுவுமே கேட்க மாட்டாங்க. இப்படி தான் போச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதை தான் ஷேர் பண்ணேன். அடுத்து இன்னொரு விஷயம் நடந்துச்சு, அதையும் ஷேர் பண்ணிக்கிறேன். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வீடு கட்டிகிட்டு இருக்கும்போது ஒரு சிலர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க. ஹெல்ப் பண்ணும்போது என்னோடய ஹஸ்பண்டோட ஃப்ரெண்டு, அதாவது ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுற ஒருத்தவங்க, அவங்க பார்த்திங்கன்னா ஹைதராபாத் தான், என்னென்னு சரியாக ஞாபகம் இல்லை. ஹைதராபாத் தான் டெல்லியான்னு தெரியல, சரியாக எனக்கு ஞாபகம் இல்லை. அங்கேருந்து ஒருத்தவங்க பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஒரு 30,000 பணம் கொடுத்துருந்தாங்க. கடனாக தான் கொடுத்துருந்தாங்க. அந்த டைமில் நாங்கள் ஏதோ கல்லும் மண்ணும் அடிச்சுட்ருக்கிறப்ப எங்கள் கையில் காசு இல்லை, அப்போ கொடுத்துருந்தாங்க. அது நாங்கள் வீடு குடி போனதுக்கப்புறம் தான் கொடுத்தோம். அது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. அந்த மாதிரி தான் இருந்துச்சு. இப்போ இந்த சுச்சுவேஷனில் இப்போ எங்கள்கிட்ட காசே இல்லை, கடவுள் எப்படி ஒரு சூழ்நிலை உருவாக்குறாரு பாருங்களேன். இப்போ எங்கள்கிட்ட இல்லாத ஒரு சூழ்நிலையில் ஒரு நாள் ஃபோன் பண்ணுறாங்க, அந்த அண்ணா தான் ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி, என் ஒய்ஃபுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் இருந்தால் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரவங்கள்ட்ட கேட்கல, காமனாக சொல்லி, அதாவது ஒரு மெசேஜில் ஆஃபீஸ் குரூப்பில் போட்டு விட்ருக்காங்க போல இருக்கு. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்கிட்ட சொன்னாங்க, எங்கள் வீட்டுக்காரவங்க இந்த மாதிரி அவர் கொடுத்தார்ல ஹேமா, ஒரு ஒய்ஃபுக்கு ஏதோ பிரச்சனையா, வயிற்றில் ஏதோ இஷ்யூவா, ஆப்ரேஷன் பண்ணுமா, அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு 30 லட்ச ரூபா தேவைப்படுதான் அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காங்க ஹாஸ்பிட்டல், ஹெல்ப் பண்ணலினாலும் உங்களால் என்ன முடியுமோ கொடுங்கன்னு. சுத்தமாக கிரெடிட் கார்டில் 0 தான் இருக்குது, என் கையில் 1 ரூபா கிடையாது.
இந்த மாதம் எப்படி தள்ளணுன்னே தெரியாது அப்படின்ற மாதிரி தான் நான் சொன்னாங்க. நான் உடனே சொன்னேன், நான் ஏதாவது நகை தரேன், நகை இப்போ நம்மள்ட்ட என்ன இருக்கோ அந்த அமௌண்ட்டை கொண்டு வச்சுட்டு நம்மள்ட்ட என்ன பெரட்ட முடியுதோ பெரட்டி எல்லோரும் குரூப்பில் தானே சேர்த்து மொத்தமாக அனுப்பிவிடுவாங்க, அவங்கள்ட்ட கொடுத்து நீங்களும் கொடுத்துருங்க அப்படின்ற மாதிரி தான் நான் அவங்கள்ட்ட சொன்னேன். சரி ஓகே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இந்த ப்ரெஷர்லேயே நாங்கள் இதிலே இருந்தோம். சரியாக சாப்பிட முடியல. வினோத்துக்கு வந்து பல் வந்து சரியில்லாதனால சரியாக சாப்பிட்றதில்ல, சோகமாக இருக்காங்க. நிறைய வந்து அவங்களுக்கு மைண்டில் நிறைய யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்டா நம்ம லைஃப் வந்து சில விஷயங்கள் அப்படி இப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அதுலேயே அவங்க இருந்ததுனால அந்த விஷயத்த மறந்துட்டாங்க. நான் ஒரு நாள் சொன்னேன் அதுக்கப்புறம் நகையை வைக்கும்போது இந்த பிரச்சனைக்கு வைக்கும்போது வச்சு இதனால் இதை சொல்ல வரேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு சின்ன ஷேர் தான். எங்களுக்கு இந்த சூழ்நிலையில் எங்களால் வந்து கம்மியாக தான் கொடுக்க முடிஞ்சுது. இருந்தாலும் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அதனால் நான் உங்கள்கிட்ட என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, கொடுத்தும் யூஸ்ஃபுல்லாக தான் போகுது இது இல்லையா? அவர் ஆனால் ரெடி பண்ணிட்டாரு. அது 30 லட்ச ரூபாயும் ரெடி பண்ணி யூஸ்ஃபுல்லாக தான் போச்சு. அது ரொம்ப பெரிய இஷ்யூவாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அது கஷ்டமாகவே இருந்தது. இதனால் நான் என்னோடய பதிவில் பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி நான் என்ன போடுவேன் அப்படின்னா ஸ்டோரிஸ் போடுவேன். அதுவும் தன்னம்பிக்கை ஸ்டோரி தான் போடுவேன். எனக்கு யார் என்ன பேசினாலும் என்னை பற்றி எது சொன்னாலும் எனக்கு கவலையே இல்லை. நிறைய பேர் பார்த்திங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் என்ன சொல்லுவாங்கன்னா, ஏக்கா ஸ்டோரியே சொல்கிறீங்க, நிறைய இந்த பாட்டெல்லாம் போடுங்கக்கா அப்படின்னு சொல்லுவீங்க. எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஸோ எனக்கு இது மன திருப்தியை கொடுக்குங்கிறதுனால நான் போட்டுட்ருக்கேன். வாழ்க்கையில் ஒரு விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கோங்க. நம்ம கை தான் எப்போவும் நம்ம கூட இருக்கும். அடுத்தவங்க கை நம்மளோட ஒட்டவும் வைக்க முடியாது, சேர்த்தும் வைக்க முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. நம்ம கை மட்டும்தான் நம்ம கூட இருக்கும். ஸோ நம்ம கையை மட்டும் நல்ல நம்புங்க. வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. எனக்கு சாமி துணையாக இருக்கார், அது மட்டும் நல்லா தெரியுது. காலையிலே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். சாமிக்கு ஏன்னா ஒரு இடத்துல வந்து நம்ம வந்து கடனாக கேட்டால் கூட அதுவும் கிடைக்கணும் இல்லையா? அது அம்மா மூலயமா கிடச்சிருக்கு. உண்மையாக இந்த பதிவில் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப 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 நன்றிம்மா. என்ன சொல்கிறது தெரியல. எங்கள் அம்மா இதெல்லாம் பார்க்க கூட மாட்டாங்க. எங்கள் அம்மாவுக்கு ஃபோன் கூட யூஸ் பண்ண தெரியாது. ஃபோனே எடுக்க மாட்டாங்க எங்கள் அம்மா. அவங்க வேலை செய்கிறாங்களா அப்படியே தூங்குறாங்களா அந்த மாதிரி தான் இருப்பாங்க எங்கள் அம்மா. இருந்தாலும் சொல்லணும்னு தோணுச்சு, சொன்னேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை, டாட்டா. எல்லா புகழும் முருகருக்கே.